அவங்களுடைய ஒரே பிளஸ் விஜய் என்ற பிம்பம், விஜய் என்ற அந்த மூஞ்சி நடிப்பு, இது மட்டும் தான் அவங்களோட பிளஸ். சோ அந்த பிளஸ் நம்ம அப்பப்போ காட்டி வீணாக்க தேவை இல்ல. ஏன்னா வீணாக்கிட்டோம்னா மக்கள் பழகிடுவாங்க, அப்புறமா நம்ம சைடு வர மாட்டாங்க. நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்ப உதாரணத்துக்கு நான் இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும்னு ஒண்ணு போடுவாங்க. எல்லாருமே இந்த 70s 80s 90s கிட்ஸ் எல்லாருமே இந்த ஒளியும் ஒளியுமா பாத்துருப்பாங்க. ஏன்னா 8 o'clock சினிமா பாட்டை பாக்கணும்னா அந்த ஒளியும் ஒளியும்ல தான் பார்க்க முடியும். அப்போ அப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயும் ஒரு ஆர்வம் இருக்கும். வெள்ளிக்கிழமை எங்க இருந்தாலும் சரி ஓடி போய் டிவில உட்காந்துருவான். அதுவும் அந்த டிவி எல்லார் வீட்லயும் இருக்குமானா இருக்காது. 100ல ஒரு வீட்டுல 2 வீட்டுல தான் இருக்கும். சோ எல்லாம் போய் அங்க கும்பல் கூடி உட்காந்து ஒளி மொழியும் பார்ப்பாங்க. ஏன்னா பாட்டை எப்ப பார்க்க முடியும்னா அந்த வெள்ளிக்கிழமை மட்டும் தான் பார்க்க முடியும், புது பாட்டு. சோ ஒரு ஆர்வம் இருந்துச்சு. இதே அவன் வெள்ளிக்கிழமைக்கு பதிலா டெய்லி போட்டிருந்தா பாத்துக்க மாட்டான். நேத்தானே பார்த்தேன். அதுதான் இங்க நடக்குது. போர் அடிச்சுல விஜய் என்ற மூஞ்சை டெய்லி நாங்க காட்டி நீங்க போர் அடிச்சு போயிட்டா நாங்க என்ன பண்றது? அவ்வளவுதான். அதனால நாங்க என்ன பண்ண போறோம்னா 3 மாசத்துக்கு 16 நாள் காட்டுவோம், அடுத்த 3 மாசத்துக்கு இன்னொரு 16 நாள் காட்டுவோம். அப்பெல்லாம் மக்கள் வெள்ளம் எங்களை திரண்டி வரும், எங்களை சிஎம் ஆக்கி விட்டோம்.